வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்குவத்துக்கு நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரை நான் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இனி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து நாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சூரியனுக்கு நல்ல ஃப்ளேவர் இந்த பூண்டு கொடுக்கும். மூணு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வெங்காயம் சேர்க்குறது நம்ம ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுடலாம். பட் வெங்காயம் நல்லா வதங்கினா அதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இதில் சாஸ் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் விட்டுருக்கேன். காரம் கூட வேணும்னா எங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ்.
இது நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய சோயா சாஸ் தான். இது கூட கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இனி நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடால 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்குவத்துக்கு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்காண்டி நம்ம ஆட் பண்ணுறது. இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.